அனைவருக்கும் வணக்கம். பிஆர்பி பிசினஸ் ப்ரமோட்டில் பயணிக்கின்ற நண்பர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து கல்ச்சர் பாருங்க, இதுதான் கல்ச்சர். இந்த ப்ராடக்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, மக்காத குப்பைகள் சரிங்களா. நம்ம வீட்டில் வந்து ஆடு மாடு எல்லாம் வளர்த்து வீட்டில் உள்ள குப்பைகள், இப்போ வந்து ஒரு தோப்பு இருக்குது அப்படின்னா தென்னை அந்த மட்டைகள் எல்லாம் விழுந்து நிறைய கிடக்கும், அதோட ஓலைகள் நிறைய கிடக்கும், அந்த குறும்பைகள் நிறைய கிடக்கும். இதெல்லாம் பார்த்தா அது மக்கிறதுக்கே வந்து பல வருடம் ஆகும் சரிங்களா. அப்போ வந்து நம்ம ரெண்டையும் தரம் பிரிக்கணும். மாட்டுச்சாணம், ஆட்டுச்சாணம் இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டால் இதெல்லாம் வந்து 1 வருஷம் ஆகும். இதெல்லாம் வந்து ஒரு குழியை வெட்டி போட்டு மக்கிறதுக்கு வந்து 1 வருடம் ஆகும். ஆனால் இந்த கல்ச்சர் என்ன பண்ணும் அப்படின்னா 40 நாளில் உங்களுக்கு ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் எல்லாம் 40 நாளே அப்படியே வந்து கம்போஸ் பண்ணிடும். அப்படியே வந்து பவுட்ரு மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். இப்போ தென்னை மட்டை குறும்பை அந்த ஓலை அப்படிலாம் வந்து அது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா அதை வெட்டி போட்டு அது மேலே வந்து சிறு அந்த அதையெல்லாம் வந்து துண்டு துண்டாக வெட்டி ஒரு குழியில் போட்டு நீங்கள் இதை வந்து என்னென்னா 1 லிட்ரு தண்ணியில் வந்து இதை கலந்து ஒரு 1000 கிலோ குப்பைக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம். குப்பைக்கு யூஸ் பண்ணிங்கன்னா உடனடியாக அது வந்து 40 நாள்லேயே உங்களுக்கு வந்து உரமாக மாற்றி கொடுத்துரும். அப்போ உரமாக மாற்றி கொடுத்தோன்னே இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஆர்கானிக் தான். ஆர்கானிக்கில் வந்து ஆயிரக்கணக்கான உயிர் உள்ள செல்கள் இருக்கு. அந்த செல்கள் என்ன பண்ணுன்னா, அந்த அது மேலே தெளிக்கும் போகும்போது அதை உண்டு அது கழிவாக மாற்றி உங்களுக்கு வந்து உரமாக தருகிறது சரிங்களா. அதனால குப்பை மக்களை அப்படின்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இதை வந்து பாருங்க எப்படி வந்து மக்கிட்டு இருக்குன்னு. இந்த மாதிரி மக்கி இருக்கிற இடமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து மக்கிரும். நல்லா பாருங்கள், நம்ம ஜூம் பண்ணி காட்டுறோம். இந்த மாதிரி எல்லாமே மக்கிருச்சுன்னா விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது எல்லா வகையான இதுக்குமே பயன்படுத்திக்கலாம். இப்போ கரும்புக்கு சரி, நெல்லுக்கு சரி, வேறு என்னென்ன பயிர் நம்ம வந்து போடுறோமோ எல்லாத்துலேயுமே நம்ம தெளிச்சு விட்டால் போதும், அதுவாக வந்து மக்க ஆரம்பிச்சிடும். இப்போ தென்னை இதனால வந்து இது கொஞ்சம் லேட்டாகும். ஆனால் கரும்பு நெல் இதெல்லாமே வந்து சீக்கிரமாக வந்து மக்கிரும். ஏன்னா அது மட்டை எல்லாமே மக்கணும். கம்பேரிட்டிவ்லி வந்து நெல்லை கம்பேர் பண்ணல தென்னை மட்டை இதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாகும். மற்ற நெல் கரும்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதம்தான், ஒரே மாதத்தில் கம்ப்ளீட்டாக வந்து மக்கிரும். 1 மாதம் 40 நாளுக்குள்ளேயே வந்து கம்ப்ளீட்டாக மக்கிரும். இது வந்து 1 மாதம் ஆகுது. 1 மாதத்தில் இது வந்து பெரிய அட்வான்ஸ் தான், சீக்கிரமாக தான் மக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா மட்டையை மக்க வைக்கிறது வந்து பெரிய வேலை. அது எல்லாமே நொடிச்சு போய் ஒன்று ஒன்றா வந்து மக்கணும். மற்ற கரும்பு இதெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து மக்கிரும். ஏன்னா அது வந்து இந்த பாக்டீரியா வந்து சாப்பிட்றது சீக்கிரம் வந்து சாப்பிட்றோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு வாரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நெல் இதெல்லாம் கம்பேர் பண்ணலை. மக்கக்கூடிய அனைத்து வகையான பொருட்களையுமே இதில் வந்து நம்ம மக்க வச்சிடலாம். பிளாஸ்டிக்கு, கண்ணாடி இந்த மாதிரியான இதில் இல்லாமல் சுத்தமாக வந்து நம்ம மக்கக்கூடிய பொருளை மட்டும் வச்சுக்கிட்டோம்னா அது பாட்டில் வந்து மக்கறதுக்கான வேலையை வந்து செஞ்சிடும்.